அவர் எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுத்தார். அதுதான் நம்ம இங்கே வந்துட்டு இது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம கூட அப்படித்தான். முன்னாடி எப்படி இருந்தோம், தேவன் நம்மளை எதுக்காக அழைச்சாரு, அந்த அழைப்புக்கு நம்ம எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவருடைய வார்த்தைக்கு. அதுதான் நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம், பாடுகள், துன்பங்கள் வந்து கூட அந்த அழைப்பு என்ன பண்ண அவர் அசட்டை பண்ணல. தொடர்ந்து என்ன பண்ணார், அவர் அடித்து போட்ட உடனே கூட ஏன் பண்ண இன்னொரு ஊரில் போயிட்டு என்ன பண்ண தேவனுடைய வார்த்தை சொன்னார். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் அப்படி தொடர்ந்து போவோமா இல்லை பின்வாங்கி போயிடுவோமா என்பதை நம்ம என்ன பண்ணோம் அன்றைக்கி சிந்திக்கணும். அப்போ அவர் அந்த பந்தய பொருளுக்கு தொடர்ந்து என்ன பண்ணார், அதை பெற்றுக்கொள் என்று தீர்மானத்தோடு போனார். அது அப்படியே என்ன பண்ணார் சொல்லிட்டார், நல்ல போராட்டத்தை பண்ணி ஓட்டத்தை முடித்த ஜீவக்கிட்டே எனக்காக வச்சுட்டு. இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அப்படி போராடிட்டு இருக்கிறோமா இன்னைக்கு என்றதை நம்ம என்ன பண்ணோம் சிந்தனை கொள்ளணும். இப்போ நம்முடைய அழைப்பு எப்படி இருக்குது, நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் சொன்னார் இல்லையா, என்னை போலவே நீங்கள் ஆயிட்டுனாக்கா அவருக்கு குடும்பம் இல்லை, அதனால் அவர் சொல்லிட்டார் அப்படி, என்னை போல நீங்கள் தான் நல்லா இருக்குன்னு. நமக்கு குடும்பம் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறோம் நம்ம யோசிக்க போகிறோம் இல்லையா. ஆனால் எல்லாரையும் பார்க்கலாம் என்னை அதிகமாக நேசின்னு சொல்லிட்டார் இயேசு. குடும்பத்தையும் நினச்சிட்டு இருந்தாக்கா நம்ம போகிற ஓட்டத்தை விட முடியாது. அப்போ அந்த குடும்பத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும், கொண்டு போகணும் எங்கே பரலோகத்துக்கு. நமக்கு குடும்பம் கொடுத்துருக்குறாரு, அதான் அந்த குடும்பத்தை சேர்த்து என்ன பண்ணணும் கொண்டு போகணும். மனைவி வந்தால் என்ன வரல, எனக்கு என்ன, என் பிள்ளை வந்தால் எனக்கு என்ன, நான் ஓடுறேன்னா அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நாம் கூட நான் பவுலை போல என்ன பண்ணணும், ஒரு வைராக்கியத்தோடு என்ன பண்ணணும், அந்த அழைப்பில் நம்ம பங்கு கொண்டு தான் என்னோட கன்குலேஷன். அவருக்கும் பரிசுத்தாவி கொடுத்துருக்கு, நமக்கும் பரிசுத்தாவி கொடுத்துருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண நினச்சி என்ன பண்ணணும், ஓட்டத்தை ஓடலாம். அந்த சிறுமந்தையாக நம்மளுக்கு என்ன பண்ண தெரிஞ்சுக்கிட்டார் தேவன். அந்த சிறுமந்தைக்கான அந்த பலனை நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். தொடர்ந்து இந்த காரியங்களை செய்யறதுக்கு இன்னும் நல்லா எப்படி செய்யலாம் என்றதை நம்ம என்ன பண்ணலாம் ஆலோசனை கொடுங்க. நம்ம செய்தி கொடுக்கணும் கரெக்டாக என்ன பண்ணலாம், அந்த ஆர்டரோடு வாங்க. அந்த வசனங்களும் கரெக்டாக இங்கே வந்து நம்ம தடுமாற்றம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பேசணும் என்ன வசனம் என்னது அது கரெக்டாக இருந்துச்சுனாக்கா ரொம்ப நல்லா இருக்குன்றது நமக்கு என்ன பண்ண ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதனால் கடைசியாக நம்ம சத்யராஜ் ஜபிக்கும்படி கேட்டுக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான இரவு பொழுதுல தகப்பனே, இதோ உமது தாசன் மூலியமாக பவுல் ஐயாவை அவருடைய வாழ்க்கையை முன்னிட்டு இதோ உமது குமாரனுக்கு அடிமையாக வாழ்ந்த வாழ்க்கையை தகப்பனே, இதோ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் திரும்பி பார்க்க முடியவில்லை சுவாமி. சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு இதோ நாங்கள் அலைந்து திரிகிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பவுலை போலவும் உமது குமாரனை போலவும் நாங்கள் எல்லாவற்றையும் சுமந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, எங்களுக்கு எங்களுடைய பலவீன நேரத்திலும் தகப்பனே பலம் தாருங்க தகப்பனே. நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் விட்டு விடாதபடி தகப்பனே, நாங்கள் மறுபடியும் இந்த உலகத்தில் செல்லும் பொழுது தகப்பனே இதை மறந்து விடாதபடி எங்கள் இதயம் என்ற பலகையில் நாங்கள் எழுதி வைத்து அப்பா, நாங்கள் எங்கள் ஜீவத்தை நாங்கள் பண்ண எங்களுக்கு உடைய ஆவினால நடத்துங்க தகப்பனே. இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் கூட தகப்பனே அப்பா, எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் என்ன கடமை வைத்தீரோ தகப்பனே அதே எங்களுக்கும் வைத்திருக்கீங்க தகப்பனே. நாங்கள் இதை மறந்துவிட்டு எங்கள் ஜீவனம் பண்ணாதபடி தகப்பனே அப்பா, உடைய குமாரனுடைய சாயலை தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி பண்ணுங்க தகப்பனே. ஆம் ராஜா, இதோ அநேக ஆன்லைன் மூலியமாக என் சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்காங்க தகப்பனே. அதுவும் அவர்களுக்கு விளங்கும்படி செய்யுங்க தகப்பனே. உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இங்கே கூடி வந்திருக்கிறோம், ஒரு பாதபடியில் அமர்ந்திருக்கிறோம் ராஜா. ஆம் சுவாமி, நீங்கள் எங்களுக்கு தயவு காட்டுங்க தகப்பனே. ஆம் ராஜா, இது எவ்வளோ பெரிய பெரிய பாக்கியம் தகப்பனே. இதை நாங்கள் இந்த உலகத்துக்காக நாங்கள் ஜீவனம் பண்ணாமல் உமது குமாரனையே நோக்கி பார்க்க எங்களுக்கு அந்த உள்ளத்தை கொடுங்க தகப்பனே.
இந்த திறந்து கொடுத்த இந்த இல்லத்தை கூட தகப்பனே உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பேசின தாசரை கூட தகப்பனே உங்களுடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. மறுபடியும் இன்னும் பலமாக பயன்படுத்துங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா மறுபடியும் பிரசன்ன நாங்கள் அப்பா ஒன்று கூடி வரவருடைய பிரசன்னம் எங்களை காக்கட்டும் தகப்பனே. எல்லாவற்றும் உடைய ஒரு பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லா துதிகான மகிமையும் புகழையும் பிதாவே உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக ஏறெடுக்கிற ஜீவனம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை சொல்லலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதினமுள்ள எங்களுக்கு இன்று தரும் எங்கள் செய்கிறவர்களை போல எங்களோடு பாவங்களை மன்னித்து